பிரைஸ் தி லார்ட். இன்றைய நாளிலும் ஆண்டவர் நம்மோடு இடைப்படுகிற வார்த்தை ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் 28வது வசனம். அதற்கு அவர்கள், நிச்சயமாய் கர்த்தர் உம்மோடே கூட இருக்கிறார் என்று கண்டோம். ஆமேன். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, பாருங்க, இந்த வார்த்தையை ஈசாக்கின் இடத்துல கேராரூர் தேசத்தில் உள்ள மனிதர்கள் சொல்கிறாங்க. எப்போ இந்த வார்த்தையை சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பஞ்சமான நாட்களில் ஈசாக்கு ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு எகிப்துக்கு போகாமல் கேராரூரில் தங்கியிருக்கிறாரு. அங்கே பஞ்ச காலத்தில் கர்த்தர் ஈசாக்கை அதிகமாக ஆசீர்வதிக்கிறார். இதை பார்த்த அந்த ஊர் மக்களுக்கு பிடிக்காமல் அவரை சொல்லி துரத்துறாங்க. அவர் தங்கியிருந்த இடத்த விட்டுட்டு இன்னொரு இடத்துல தங்கியிருக்கிறாரு. அங்கே துறவுகளை தோன்றாரு. அவர் தோன்ற துறவில் தண்ணீர் வந்த உடனே அந்த ஊர் மக்கள் திருப்பி அங்கே சண்டை போடுறாங்க, இது எங்களுடையதுன்னு சொல்லி. உடனே அந்த இடத்த விட்டு இன்னொரு இடத்துக்கு போகிறாரு. அங்கேயும் திருப்பி சண்டை போடுறாங்க. அதுக்கப்புறமா ஈசாக்கு அங்கேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறாரு. அப்படி மூன்றாவதாக ஒரு இடத்துக்கு போய் துறவில் தோண்டும்போது அங்கேயும் கர்த்தர் அவரை ஆசீர்வதிக்கிறார். தண்ணீர் வருது. இப்போது அந்த மக்களால் ஈசாக்கின் இடத்துல போய் சண்டை போட முடியலை. ஏன் அப்படின்னு சொன்னால், அவங்களுக்கு தெரியுது, நம்ம எவ்வளோதான் சண்டை போட்டாலும் எவ்வளோதான் பிரச்சனை பண்ணினாலும் இவன் ஜெயிச்சுக்கிட்டே இருக்கான். ஏன் அப்படின்னு சொன்னால், கர்த்தர் இவனோட கூட இருக்கிறாருன்னு சொல்லிட்டு அவங்க உணர்ந்தவர்களா ஈசாக்கின் இடத்துல சொல்கிறாங்க, கர்த்தர் நிச்சயமாய் உம்மோடே கூட இருக்கிறார் என்று சொல்லி நாங்கள் கண்டோம். அதனால் நம்ம இதுக்கு அடுத்த வசனத்தை நீங்கள் வாசிச்சிங்கன்னா இருக்குது, நம்ம 2 பேருக்குள்ளே ஒரு ஒப்பந்தம் பண்ணிக்கிடுவோம். நீங்கள் எங்களை எதுவும் செஞ்சிடாதீங்க, ஏன்னா உங்களுக்கு விரோதமாக நாங்கள் நிறைய காரியங்களை பண்ணியிருக்கிறோம், எங்களை எதுவும் செஞ்சிடாதீங்கன்னு சொல்லி ஈசாக்கின் இடத்துல சரணடைஞ்சிருக்கிறாங்க. அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, ஒருவேளை நீங்கள் கடந்து போகிற பாதைகள் கூட இன்றைக்கு ஈசாக்குக்கு அனுமதிக்கப்பட்டது போல இருக்கலாம். யாரோ ஒரு சில மனிதர்களால் நீங்கள் அவமதிக்கப்பட்டு நிந்திக்கப்பட்டு துரத்தப்பட்டு கொண்டு இருக்கலாம். கர்த்தர் உங்களுக்கு இன்றைக்கு வாக்கு கொடுக்கிறார். கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார் என்பதை அந்த ஜனங்கள் அறிந்து உங்களிடத்தில் அவர்களுடைய சாட்சியை சொல்லுவார்கள் நிச்சயமாய். அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்று தான், பொறுமையோடு அந்த இடத்துல காத்துருங்க. ஒரு இடத்துல உங்களுக்கு துன்பம் வருதா, அமைதலோடு அடுத்த இடத்துக்கு கடந்து போயிருங்க. நீங்கள் எதிர்த்து யாரிடத்துலையும் எந்த ஒரு வாக்குவாதமும் பண்ண வேண்டாம். ஈசாக்கு எந்த வாக்குவாதமும் பண்ணலை. கர்த்தர் அவரோடு கூட இருந்தார். நீங்களும் பொறுமையோடு அமைதலோடு இருந்து கர்த்தரிடத்திலிருந்து பெரிய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். காட் பிளஸ் யூ.